நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவே முடியுமா? இந்த சூரியன் கூட மொட்டை இரவுல பேசவும் முடியுமா? சாதி மதமின்றி காதல் நெஞ்சங்களை பிரிக்கவும் முடியுமா? பிரிச்சா வேதனை தெரியுமா? இளைஞர் வேதனை புரியுமா? நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? உண்மையான காதலுக்கு கடைசி வர பிரிவில்லையே, பொய்யான காதலுக்கு பால்டாயில் துணவல்லையே. உண்மையான காதலுக்கு கடைசி வர பிரிவில்லையே, பொய்யான காதலுக்கு பால்டாயில் துணவல்லையே. உன்னை பார்க்க வந்த நேரம் நொப்பங்கார இருந்தானே, என்ன செய்ய போறானோ எது செய்ய போறானோ? நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவே முடியுமா? அந்த சூரியன் கூட மொட்டை இரவுல பேசவும் முடியுமா? வானத்தில நிலவு வரும், மானாமதுல வையாத்து தண்ணி வரும். வானத்தில நிலவு வரும், மானாமதுல வையாத்து தண்ணி வரும். வாழ உழுவ சேர்ந்து வரும், நான் பழ விரிச்சா கூட வரும். சாதி சனம் பிரிச்சால் என்ன, சாதி மதம் வெறுத்தால் என்ன, நிலவா நான் வருவேன் மொட்டை மாடியில படுத்துருடி. நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? அந்த சூரியன் கூட மொட்டை இரவுல பேசவும் முடியுமா? சாதி மதமின்றி காதல் நெஞ்சங்களை பிரிக்கவும் முடியுமா? பிரிச்சா வேதனை தெரியுமா? காதல்ல தோல்வியிற்ற ஆணும் பெண்ணுக்கும் காதல்ல தோல்வியிற்றா ரெண்டு பேத்துக்கும் வேதனை புரியுமா? ஆமாம், லவ் மேரேஜ் பண்ணி தானே 2 பிள்ளை வத்தாரு, கை தட்டிடுவேன். இன்னும் ஒன்றுமே அமையாமல் இருக்க மொட்டு முண்டை இருக்க கூட்டம் சுருங்குது வஸ்தாப்பட்டியில். கடைசியில் இது எத்தனை பேரில் போய் முடியுதுன்னு பார்க்குறேன். சேஜிபி இருக்கானே, அந்த மேட்டில் உட்காந்துருக்க ஆளில் அள்ளிட்டு வந்துங்கன்னு போட முடியுமா? பெரிய பக்கெட்டில் தூக்க வரிச்சில் பண்ண யாரா எழுப்பி விட்டது? ஆனால் இந்நேரத்தில் ஐஸ் திண்ட வார்த்தா, இதான்டா குடும்பத்து பிள்ளையே, இதான்டா டிரைவர், உன்னை வச்சு தானத்தா வீட்டில் கேசடு பற்ற வைக்கணும். பிள்ளை வளர்ந்துருக்கு, யார் பிள்ளைத்தா நல்லா வளர்த்துருக்கத்தா ஐஸ் சாப்பிட்றோம். வந்தாரே ஒரு முட்டை பெருச்சாலி. முட்டை பெருச்சாலியா? உன்னைத்தான் நான் மேடைக்கு சொல்கிறேன்னே கரெக்டாந்தி. அருமையாக விளக்கம் சொன்னார். மனிதர்கள் அணியக்கூடிய பாதரசி செருப்பு ஏசி கடையில் வச்சுருக்காங்களாம். அன்றாட சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு பயன்படுத்துகிற காய்கறியை சாலை ஓரத்தில் உள்ள மானாமதுரை சாக்கடை ஓரத்தில் வைக்கிறாங்களாம். அறிவில் தீ வைக்க வயசான கிளவி பாவம் தோட்டத்தில் பிடுங்கினா காய்கறியை கொண்டு வந்து மானாமதுரை சந்தை கடைக்கு முன்னாடி சாக்கடை பக்கத்தில் போட்டு விற்றா கிலோவுக்கு 2 ரூபா கிடைக்கும். அது மானாமதுரை ஐசிசி பேங்கில் போய் 2 கோடி ரூபா லோனு தாங்கயா. நான் அந்த காய்கறியை பூரா ஏசியை போட்டு விற்கணும்னா செத்து போனால் மைத்தில் லோனு நீயா கட்டுவேன்? மச்சான் நான் போயிட்டேன் விளக்கம் ஆயிடலாம். எது எப்படியோ அது அப்படி. செருப்பை ஏசியை போட்டு மதுரையில் விற்கிறாங்கன்னா ஒரு செருப்பு விலை என்னன்னு தெரியுமா? சினிமா நடிகர் ஒரு நடிகர்லாம் போட்டிருக்க செருப்பு 50,000 1 லட்சம். அது உனக்கு தெரியுமா? இந்த பாமர மக்கள் வேணால் சாதா கடையில் போய் 250 ரூபா 150 ரூபாய்க்கு எடுக்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சு பேசுங்க மிஸ்டர் அண்டா முண்டை. ஓயா, நான் இப்போ மச்சான் தான் பேசினேன். நீங்கள் போட்டிருக்க வேஷத்துக்கு நான் மரியாதை கொடுப்பேன். ஒழுக்கமாக
என்னமோ ஆதங்கப்பட்டு கொந்தளிக்கிறாரு. செல்போனை இவன் கண்டுபிடிச்சானா அவன் கையில் கிடச்சானா என்ன சூம்பிடுவியா இருங்க வச்சேன். செல்போனை கண்டுபிடிச்சது வேதனைப்படுறிய. உங்கள் பெத்த உள்ள நைட்டு வீடியோ கால் வரும்போது என்ன செங்கக்கல்லையா பார்த்திய? செல்ஃபோனில் தானே பார்த்திய? செல்ஃபோன் நீங்கள் கண்டுபிடிச்சது தப்புத்தான் மச்சான். நாளைக்கு மானாமரில் வேணால் மறியல் பண்ணுவோம் அண்ணா சிலைக்கிட்ட. இது இல்லாமல் வேணுக்குள்ளே கவட்டுக்குள்ளே உட்காந்து விட்டு படம் பார்த்துட்டு வர்றேன். அதெல்லாம் ஏது? செல்ஃபோனு தானே. வேறு உங்கள் வீட்டு திரி பேசலாங்கன்னா சண்டாலா போங்க வெக்கமாயிடலாம். செல்ஃபோனு இல்லாத காலத்தில் வாழ்ந்தவங்க தான் இவங்கெல்லாம். இப்போ உள்ள இந்த சின்ன பிள்ளைகளுக்கு தெரியாது. அப்போ லெட்ரு எழுதி போடுவாங்க. மானாமலேருந்து தஞ்சாவூரில் சொந்தக்காராக இருப்பாங்க. இங்கேருந்து எழுதி போடுவாங்க சிவகங்கையிலேருந்து. நலம் நலமறிய ஆவல். அங்கே புதுசாக வாங்கின அந்த நாட்டு பசுமாடு ஈண்டு விட்டதா எழுதி அனுப்புவேன். அதுக்குள்ளே இங்கே மாடு முத்தி மறுசனி ஆயிரும் போய் சேரதுக்குள்ளே. எங்கள் ஊரில் ஒரு சம்பவம் நடந்துச்சுப்பா. என்ன சம்பவம்? எங்கள் பெரியப்பா இருக்கார். நாங்கள்லாம் செம்பரி ஆடு ஆடு மாடெலாம் விற்றுட்டோம். எங்கள் பெரியப்பா பேர் கோவிந்தராஜ். சந்தை கடை போஸ் வந்து எங்கள் மாமா. எங்கள் பெரியப்பா ஒரு அக்கா ஒரு வடிவிட்டார். அவன் பாவன் படிக்காதவன். ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது எங்கள் பெரியப்பாவுக்கு ஃபோன் அடிச்சிருக்கேன். அவர் சந்தைக்கடையில் மானாமல்ன்றவர். ஐயா ஆடு ஈன்றுச்சியான்ருக்கேன். என்ன குட்டிடான்னு கேட்டிருக்காரு. கிடா குட்டிதாயா அப்படின்ட்டுருக்கேன். இவனை நம்ப முடியாது, வீடியோ கால் வாடான்னு. இவன் கிடா குட்டியை கவட்டுக்குள்ளே உடிச்சிட்டு வீடியோ கால் காட்டும் போது முண்டை சட்டி ஓடலை. எங்கே வரியப்பா என்னடா காய் முத்தி பிறந்திருக்கு வந்தோடனே அடிச்சு போடணுடான்ட்டு காத்தா அவன் காய். இதெல்லாம் ஒரு சோக்கு மயிர்னு சொல்கிறேன். வேறு வழி இல்லை. 21 வருஷமாக அப்படித்தானே ஏமாற்றிக்கிட்டு இருக்கேன். சோக்குன்னு சொல்லுவேன், நீங்களா சிரிச்சுக்கிறணும். இல்லாட்ட மட்டும் கூட்டம் வருமாடா. காலைக்கெல்லாம் போடுவீங்க? காலைக்கு போட்டது எங்கள் ஐயா. வேணாம், என் தம்பியெல்லாம் போயிட்டாங்க. எங்கள் ஐயா சின்ன வயசில் கிடமாடு கிட்ட நிறையா இருந்துச்சு. எங்கள்கிட்ட குருவி இந்த இருஞ்சர ஆளுக்கு தான் சம்பளத்துக்கு இருந்தாங்க. எங்கள் வீட்டில் 8 பேர் இருந்தாங்க. நான் சின்ன வயசு அப்போ அந்த கிடேரி ஒரு மாதிரியா முடையடிக்குதுரா சென்னைக்கு போடும்டான்ட்டார் எங்கள் ஐயா. அவர் மாட்டை இழுத்து பிடிச்சிக்கிட்டு நான் தான் காலையை தவ விடுறேன். எங்கள் காரி காலம் மோசமானது. இப்படி கூட்டு வந்து தவ மாட்டேன் முக்குமானு எங்கள் ஐயா மேலே தவிருச்சு. அப்புறம் எங்கள் ஐயா பெரம்படுத்துக்கிட்டு என்னை விரட்டினார். பேப்பயமேனே அந்த இதெல்லாம் ஒரு சோக்கு மயிர். அப்புறம் என்ன ஆச்சு? சிவகங்கை மாவட்டமே நம்புது விடு. நான் சந்திக்காத சாமியாரே கிடையாது. அப்படி யார் தெரிஞ்சியா? முத வள்ளிதர்மன் நாடகம் இன்னைக்கு எல்லாரும் பார்க்குறீல்ல. இந்த வள்ளிதர்மன் நாடகத்தில் வள்ளியும் நாரதரும் தர்க்கம் பேசுவாங்க. ராமாயணம் அது இதுன்னு. ஆனால் அதை நடைமுறைக்கு மேடைகளே முத கொண்டு வந்தவர் யாருன்னா எங்கள் தாத்தா வரிச்சூர் பழனியப்பனை சந்திச்சவேனா. அவர் இறந்து போயிட்டாரு. இந்த வந்துட்டாங்கள பேரம் பேத்தி பால் ஊத்துறதுக்கு. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணே புதுக்கோட்டை முத்தப்பா நாரதரை சந்திச்சவன். அவர் இறந்து போயிட்டாரு. கொஞ்சம் கொஞ்சமாக வாப்பா, ஒவ்வொரு கேரத்துக்கா போவோம். அரைச்சிட்டாங்கண்ணா மிளகாத்தூள் அரைச்சது மாதிரி. அதுக்கப்புறம் 5.5 கட்டம் ஆறுமுகம் ராசாவுக்குரியன் சித்தப்பனை சந்திச்சவன். அவர் இறந்து போயிட்டாரா? இது மட்டும் தள்ளி ஒளிப்பணம் வச்சு வாட வைக்கிறேன் பாரு. இவனை வச்சு இந்த கம்பெனி நடத்தி நான் சலுப்புறேன். சூப்பர் சிங்கர் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அதில் எங்கள் அண்ணன் பாடிச்சு. கோதமங்கலம் முத்துச்சிற்பியை சந்திச்சவன் எங்கே இருக்காரு? ஐயோ ஆமாம், அவன் நேரம் அவன் சாதகம் பேசுது. வெளிநாட்டில் போய் இருக்கேன். எங்கே வாட்ஸ்அப் கால் பண்ணாலும் நான் அமெரிக்காவில் இருக்கேன், துபாயிலேருந்து இலங்கை போகிறேன், உன்னை மதுரையில் வந்து மீட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். அவன் நல்லா இருக்கான். நான் இன்னும் பொன்னமுறாதியை தாண்ட முடியாடா. என்ன காரணம்? எப்படி தாண்டுவேன்? வலது பக்கம் ஏமே காலேன் தூவே எமகண்டேன் உள்ள மருதமணி புத்துரு. எப்படிடா போவேன்? உங்கள் பாவத்தை நான் எத்தனை தடவை ராமேஸ்வரில் கரைச்சாலும் திருப்பி ஒட்டிக்கிட்டு வந்துடுறீங்களா? இந்த கம்பெனி நான் இடிஞ்சு போக 10ஆவதுக்கு எங்கள் வச்ச நாரதர் மூஞ்சூரா. ஹலோ, எப்போ வரும் வாரோ
வருவார் வருவாரோ என்று சொல்லி எதிர்பார்த்து நிற்கின்றேன் காவக்காரே, நானோ எதிர்பார்த்து நிற்கின்றேன் காவக்காரே. இலக்கையல் ஐயா இலக்கையல் ஐயா இலக்கரே மெருக்கையல் ஐயா சுளக்கர கல்லளை கோட்டைகள் வேண்டாம் என்று கல்லாலே மாணிக்க கல்லாலை கோட்டைகள் வேண்டாம் என்று முள்ளுநாள் கோட்டை கட்டி ஆண்டதை மத்தாய சக்கமா பட நாடு விட்டு என்னோட நாடகத்தை மாற்றி விட்டேன். அது கட்டபொம்மன் நாடகமா பள்ளி அது ஞாபகப்படுத்த நான் அங்கங்கே போயிடுவேன். ஏன்னா எல்லா நாடகமும் ஒரே பேக்கில் ட்ரெஸ் கொண்டு வந்து ஆடைகள் வாங்க போய் இழந்த பத்த இருக்கும் இடத்தில் பிரச்சனை இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே. இவன் ஏதுமறியானடி ஞான தங்கமே. நெஞ்சிலே நஞ்சை வைத்து நாவிலே அன்பை வைத்து நெஞ்சிலே நஞ்சை வைத்து நாவிலே அன்பை வைத்து நல்லவன் போல் நடிப்பான் ஞான தங்கமே. இவன் நாணயம் என்ன வைப்பேன் ஞான தங்கமே. ஞான தங்கமே சற்று இழப்பாருங்கள். என்னது அவங்களை சற்று இழப்பார சொல்ல. இல்லை இருக்கிற இடத்துல பிரச்சனை இல்லை, எதுவும் கரையான் தின்றுச்சா? இல்லை என்னமோ வந்தது வெளியில் வந்து சொன்னீங்களே. நான் சொன்ன காய்கறிக்கு மூதாட்டி பிறக்கும்போது இறைவன் எல்லாரையும் சரியாக நிலையாக தான் படைக்கிறான். அவர்கள் இருப்பதை கூட இருக்க சித்திரம் கைவழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் வைத்ததற்கு கல்வி வழக்கம் நித்தம் நடையும் நடைவழக்கம் நட்டும் தயையும் குடையும் புறவை கொண்டிருக்கேன். நல்ல வலிதன நாடு எந்த நாளும் பரமன நத்திய தேடு வள்ளுவர் கூட்டத்தில் கூடு அந்த வள்ளலை நெஞ்சில் வாழ்த்தி கொண்டிருக்கேன். மனிதன் பிறக்கும் போது ஏழையாகத்தான் பிறக்கிறான், இடையில தான் வருவது போவதெல்லாம். இது சரியாக யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. அதுதான் பிறக்கும் போது நீ எப்படி பிறந்தாயோ இறக்கும் போது அப்படித்தானே நீ போய் சேர்ந்திருக்கேன். ஒரு மனிதன் பாமர மக்கள் பார்த்துருக்கேன் உலகத்தில். உங்கள் உலகத்தில் பெரிய கோடீஸ்வரனா இருப்பேன், எல்லாரும் கையெடுத்து கும்பிட்றாங்க. இவர் யார்? இவரே எங்கள் ஊர் கோடீஸ்வரன் அப்படிமாங்க. சில வருடங்களை கழித்த பிறகு அவர் இறந்துருவார். அவர் என்னமா சொல்லுவாங்க? டாய் புணம் செத்து நாரி போச்சுற புணத்தை எப்படா தூக்குறீங்க அப்படிங்க. இருக்கும்போது கோடீஸ்வரன், இறந்த பிறகு புணம்னு சொல்கிறேன். இடுப்பில் அருணாக்கரோடு போட மாட்டேன். நெத்தியில் ₹1 காசை ஒட்டி வச்சிருப்பாங்க. குளிக்கல் போட்டு மண்ணை தள்ளும்போது அந்த ₹1 காசை எடுத்துக்கிட்ட மண்ணை தருவாங்க. இவ்வளவு பெரிய கேவலமான வாழ்க்கை. நீ சொல்ற செருப்பை கொண்டு 5000 லோன் யார் உங்க வச்சுறது? ஏயா இருங்க, சாகும் போது ஆம்பளை ஆளுக்கு எதுக்கு ₹1 நெத்தியில் வைக்கிறாங்க? எதுக்கு தெரியுமா? திருப்பி வந்து மண்ணை கலைச்சு வந்து செய்தி வீடி வாங்க வந்துடுவேன். காதற்ற ஊசியும் வாராதான் கடைவேலைக்கு இருக்கேன். யுகங்கள் தோன்றுவதற்கு முன்னாடியே பட்டினத்தர் 9 கோடிக்கு அதிபதி. இன்னைக்கு இருந்த அந்த உலகத்தை நாட்டையே வாங்க முடியும். அவன் என்ன சொன்னான்? யார் அது? கொங்காணி ஓட்டுட்டு வாமட திறக்க வந்திருக்கார். ஆக யார் இருந்தாலு? டேய் இந்த ஆளை பார்த்தா எங்கேயோ பார்த்த மாதிரி தெரியுதியா? மண்டையில் பொடுகு மருது மணி கிடையாது, லேசா குனி. இவர் உங்களுக்கு என்ன வேணும்? சித்தி மயந்தேன். சரி சரி, பெரியம்மா மக கடைசி பிள்ளையை கட்டியிருக்கார். சித்தி மயன் தான் பெரிய மகளை கட்டிட்டானா? அட மானம் கட்ட வயல. டாய் என்னைய உருவம் முறை இது? இதை யோசிக்கிறதுக்கே காமன் நேரம் செஞ்சு. என்ன என்ன காமெடி பேர் யோசிச்சிருக்குது? உங்க பேரு ஏன் உங்க பேரை சொல்ல மாட்டீங்களா? டாய் இடம் எங்க இடம்? எது யார் சொன்னது? இது உங்க இடமா? அங்கிட்டு யார் யாரு? டேய் அடே இந்த ஆள் யார் யாரு? ஒரு கூப்பிடியா? எங்க அண்ணன் தாங்க கிறுக்கு பையன். எதுக்கு சித்தி மேல கட்டிக்கணும்னு பேசுனீங்க? எப்பனா இவங்க அம்மா எனக்கு தீமுறம் சொன்னேன். ஆனா சித்தி மக மூத்த தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்றேன். ஏன் சித்தி மேல கட்டினா பிள்ளை வராதா? ஐயா நான் தெரியாம கேட்டேன் ஐயா. போடா நான் தெரியாம கேட்டுட்டேன் ஐயா. அது ஏன் நீங்க பேரை சொல்ல மாட்டீங்களா? சொல்றேன் சொல்லுங்க. எங்க அப்பா இருக்காருல்ல. யாரு? ஏன் மஞ்சுட்டு மாடு மாதிரி திரும்ப? இல்லையா யாருன்னு கேட்குறேன். எங்க அப்பா இருக்காருல்ல. உங்க அப்பா சொல்லுங்க. அப்பாவோட பொண்டாட்டி தான் எங்க அம்மா. ஆகா உலக பரிஞ்ச விஷயம்டா, எவனுமே சொல்லாதரா. எங்க அம்மாவோடைய அம்மா தான் அது அம்மா. ஆமா அவங்களுக்கு அம்மா தான். எங்க அம்மாவோடைய ஐயா இருக்காருல்ல, ஐயா தாத்தா. தாத்தாவோட எங்க ஐயாவோட எங்க அப்பத்தாவோட எங்க அப்பா வேறு தான் அப்பா. டேய் ஒரு வார்த்தை கேட்டால் அந்த ஒரு வார்த்தை நிப்பாடிக்க. அங்கே இங்கே அங்கே இங்கெல்லாம் போய் சொல்லி கடைசியில் அப்பத்தான்னு சொல்லாத. என்னதான் சொன்ன? என்னடா சொன்ன? கேளுப்பா, நீனே கேளுப்பா. என்ன சொன்னா? அவர் என்ன கேட்டாரு? என்ன
போடா. வாடா. அப்பா இருக்கார்ல உங்க அப்பா அப்பாவுக்கு தான் அம்மாவை பொண்ணு வாக்கும் போதுதான் அம்மாவோட அம்மா வயசுக்கு வந்தது. நல்லா இருக்கடா. நல்லா இருக்குன்னு எப்பதான் வயசான கிழவி வயசுக்கு வந்துச்சுங்கிறேன். வயசுக்கு வந்ததுன்றா நல்லா இருக்குன்றீங்க சாமி. இல்லையா அவன் சொல்ற கதை நல்லா தெரியுதுங்கிறேன். கதையா நான் கூட வயசுக்கு வந்ததே நல்லா இருக்கு. ஆமா அப்புறம் அம்மாவுடைய அம்மா வந்து வயசுக்கு வந்துக்கணும். அம்மா வயசுக்கு வராதா? எப்படி வரும்? வரும் சாமி. உங்களுக்கு எதுக்குடா அப்படியே வரேன் கண்பைக்கு மாதிரி முடிச்சாங்கன்னு தெரியல. சொல்லு தம்பி. அப்பா இருக்காருல்ல உங்க அப்பா இருக்கிறாரு. அப்பாவோட அண்ணன் தான் எனக்கு பெரியப்பா. யார்கிட்டே இருந்தாரு? அப்பா இருக்காரு. அப்பா இருக்காருன்ற போடா. டேய் நல்ல வசனம்டா இது. இவன் போடாங்கிறது அவன் வாடாங்கிறது. அம்மா இருக்குல்ல உங்க அம்மா எங்க அம்மாவோட கூட பிறந்ததே எங்க சித்தி. சித்தியோட கூட பிறந்ததே எனக்கு. டேய் அத்தை வேணும்டா. அம்மாவோட பிறந்தது அத்தடா. பம்பா அறை வாங்கிட்டு கிழக்க விழுந்து ஓட போறேன். போடா. நல்ல வசனம்டா அது. அம்மாவோட பொண்டாட்டி இருக்குல்ல. அம்மாவோட பொண்டாட்டியா? சரி சரி. அப்பாவோட பொண்டாட்டி. என்ன சாமி மாத்திச்சு அம்மா? ஏய் அது எந்த காரிய? இது எனக்கு புதுசா இருக்கு. அம்மாவோட ஐயோ அம்மாவோட பொண்டாட்டி எனக்கு காமிடா. சிறுத்து தாண்டா ஆத்தன் உங்களெல்லாம் பார்த்தா. போடா. எப்படி அடிக்கிறாங்க வர ரெண்டு பேரும் ஒரே மாதிரி அடிக்கிறாங்க வர. அவன் எத்தனை ஸ்கேல அரை சுதியில் சொன்னாலும் இவனும் அரை சுதியிலே பேசுகிறான். அவன் 3/4 சுதியில் பேசுகிறான், அவனும் 3/4 சுதியிலே பேசுகிறான். அம்மாவோட இருக்காருல்ல யோசிக்கிறேன் என்ன சொல்லுவோம். தெரியுமே நான் பேசாத பேச்சேன். சரி சொல்லு. அம்மாவோட சித்தி தான் எங்க சித்தி. அம்மாவுடைய சித்தி உனக்கு எப்படா சித்தி? உனக்கு பாட்டி வேணும்டா. அடா நாசமா போனவனே. பச்சத்தினி ஊத்தி அடிச்சு போடுவேன்டா. அம்மாவோட சித்தி போய் எப்படி நம்மளுக்கு சித்தி வரும்? பாட்டி வேணும்டா. அது அம்மாச்சி வேணும். அம்மாச்சி வேணும். ஏழை போய் போடா. நான் சாமி தந்ததுக்கு நீ போடா. ஏழை ரெண்டு பேரும் கலவாணி போயிலுங்க. ஆமா நீ பெரிய யோக்கியமாயிரு. நான் யோக்கியதான்டா. நான் இறைவனுக்கு நிகரான தெரியுமா? நல்லா கம்மா அரட்டால மாதிரி வயிறுங்க. உனக்கு ஏன்டா வயிற்றுச்சனாக்குது? இறைவன் போட்டதுடா. கூடு விட்டு கூடு வாயக்கூடிய நான் உன்னை வெளுத்தாடி போட்டு பாஞ்சிருவேன். நாங்க வீடு விட்டு விடுவாய்ப்போம். நான் இங்கே வாப்பா தம்பி. நான் தண்ணி மேல நடக்கக்கூடியவனா? நாங்க சும்மா நடந்து போவோம். இஞ்சரு தம்பி அவர் தண்ணி மேல எப்படி ஆக்ஷன் பாருங்க. அவங்க நடிக்கிறாங்க. வர என்ன சர்க்கஸ் மாதிரி ஆகி போச்சு. அவனை தண்ணி மேல நடக்கக்கூடியவன் நான். நீங்க எதுனா வந்துருவானே. வரட்டு சிறுச பெருசாக்கு வேணாம். என்னது சிறுச போவே மாட்டேன். கால வலிக்குதுடா. என்ன சொன்னீங்க? சிறுச பெருசாக்கு. ஐயா உங்களை தாயாதி அடிக்கிட்டு திர்றேன். ஐயா குடும்பத்துல ஒரே பிரச்சனை. சாமி நல்லா இருக்கணும் சாமி. போயிரு. நான் ஒரு நேரம் இருக்க மாட்டேன். போயிரு. சொல்லுங்க தம்பி. எனக்கு இருக்க பிரச்சனை எனக்கு தான் தெரியும். எனக்கு தான் சாமி. அந்த ஆண்டவன் கண் திறந்துட்டான். ஐயா சாமி நல்லா ஐயா. சிறுசா பெருசா இருக்குவீங்களா? ஆமா. சாமி எல்லாம் கொண்டு வந்துருக்கீங்களா? சாமான கொண்டு வந்துருக்கீங்களா? ஏலே அவர் என்ன வீடு வானம் தோட்டவா போறாரு. சென பெருச்சாங்க தொலைச்சு எடுத்தாரு. ஐயா நல்லா இருப்பீங்க ஐயா. சாமி எங்க வீட்டுல ஒரே சண்டை. என்னையா பிரச்சனை? எனக்கு என் பொண்டாட்டிக்கும். இது குடும்பம்னு இருந்தா பிரச்சனை வரத்தனையே செய்யும். பிரச்சனை வரலாம், ஆனா இந்த பிரச்சனை வரக்கூடாது. என்ன அப்படிப்பட்ட பிரச்சனை? என்னைக்கு பார்த்தாலும் என்னடா திருசாவே இருக்கு. நான் வந்த நாளையில இருந்து திருசாவே இருக்குன்னு என்னோட சண்டை வர. நான் என்ன பண்றது? இரியா ஐயா வேதனைப்படாதீயா. உன்னுடைய வேதனை எனக்கு புரியுது. என்ன சிறுசா இருக்கு? குஞ்சா சாமி நீங்க என்ன நினைச்சீங்க? கோழி குஞ்சு இந்த கலர் குஞ்சு விற்போம்ல, 3 குஞ்சு வாங்கிட்டு வந்தேங்க. சரி சிவகங்கை சந்தையில். சரி அது கொடுத்து விட்டாங்கல்ல, கொடுத்து விட்டதுல இருந்து குஞ்சு அப்படியே இருக்கு. ஏதாவது இற அதுக்கு சேர்த்து போட வேண்டியதானே? இற போடுறேன், செமிக்க மாட்டேன். நல்லா டாக்டரை பார்த்து மருத்துவமனை கொண்டு காட்ட வேண்டியதானே?
நம்மளால பெருசாக்க முடியாது. என்னையா எவ்வளவு பெரிய இவ்வளவுதான் இருக்கு, அவ்வளவு பெரிய குஞ்சா இருக்குதா? அந்த குஞ்சு பெரிய குடமே அப்படித்தான் இருக்குமா. அதுக்கு நான் என்ன சொல்றது, என் முன்னாடி என் கூட சண்டை வர்றா. என்ன செய்யணும்? குஞ்சை பெருசாக்கணும். திறந்து காமிக்கவா? ஏய் குறுக்கு ஒடிஞ்ச ஊரா. நீ தாங்கிடுவ. கொஞ்சம் விட்டு போடுறா, அழுத்தி போட்டா. எவனாவது சாமியான போது மடுவை பிடிப்பானடா. ஏல காலி போயமேனே மறுபடியும் பிடிப்பா. அருள் விடலையா? நீ ஆட்டிக்கிட்டு பொழுது வந்தது யாருப்பா? கள்ளிச்சேரி காளிமுனி. காளிமுனியா? ஐயா காளிமுனிண்டா, சொன்னதை செய்வாரே. நீ எதுக்கு மயிறு மணி ஆடுற? தாங்க முடியலடா. சரி கேட்கறத கேள்றா, அள்ளி எறிகிறேன். அப்பா அள்ளி எறியாத, செதறி போயிடும், ஆள் கொண்டு எடுத்துட்டு போயிடுவாங்க. என் கையில கொடுத்துரு சாமி, நல்லா இருப்ப காளிமுனி ஐயா, உன்னை நம்பி தேனா இருக்க ஐயா காளிமுனி ஐயா. விட்டு போடுற, எலும்பெலுமா அமுக்கிற மயிறு மனை. சாமி வலிக்குதுங்குது எலும்புலாம். சத்தியம் பண்ண போனேன். காளி ஐயா, ஐயா காளிமணி ஐயா, நீ சொன்ன வாக்கு மாற மாட்ட. எனக்கு தெரியும் தெரியும், ரொம்ப தானாலும் கீழே டப்புன்னு கொண்டுருவேன். சாமி ரொம்ப கொடூரமா இருக்குது. கொடுக்குற சம்பளத்துல ஏதாவது சேர்த்து கொடுக்கலாமாயா? கொஞ்சம் கையை விட்டு மலை ஏறாப்புல இருக்கு லேசா. அதான் நான் அப்பயே ஏறுற மாதிரி இருந்துச்சு, நீ பிடிச்சிக்கிட்டேன். காசுன்னு சொன்னோன்னா ஒரு சாமியோட கவிலையை விட்டுருச்சு. சாமி கூட மலை ஏறுது சாமி. காசு உங்களுடைய பெயர் என்னன்னு கேட்குறேன். எங்க அம்மாவுக்கு குலசாமி அழகுமலையான். அழகுமலையான். எங்க அப்பாவுக்கு குலசாமி சிவகங்கை பக்கத்துல உள்ள வேலிக்கருவ முனியாண்டி. அது என்ன வேலிக்கருவ முனியாண்டி? அது எங்க இருக்குன்னு சிவகங்கையிலேருந்து 1.5 கிலோமீட்டர். என்ன ஊர்ல? ஆரஸ்வதி செடி. ஆரஸ்வதி செடியா? ஆரஸ்வதி செடியை ஒட்டி போனோம்னா கருவ செடி இருக்கும். கருவ செடி பக்கத்தில் 2 பிளாஸ்டிக் பேப்பர் கிடக்கும். அது பக்கத்தில் கல்லா இருக்கும். இது எங்கேயே கேட்ட மாதிரி இருக்கு. மதுரையில் இருந்து மாட்டு வண்டி கட்டி 25,000 வண்டி ஊட்டி. 25,000 வண்டின்னு சொல்லாம 25,333 சொல்லலாமே. கணக்குல இடிக்கும். எத்தனை மாடுன்னு கேட்டா 50,000 மாடுன்னு சொல்லுவேன். உனக்கு சம்பளம் வேணுமா வேணாமா? நீ சொல்றதுக்கு அத்தனைக்குமே நீ என்னன்னா சொல்றிய, சொல்றதுக்கு போற போடுறேன்ப்பா, சம்பளத்தை குறைச்சிடாத. சிவகங்கை ஒட்டி வர மாடு பத்தி வாராரு எங்க பாட்டேன். சிவகங்கிட்ட வரும்போது சீனி வெடி வெடிச்சதில்லை. 25,000 வண்டி மாடு 50,000 மாடு வெறிச்சு ரூட்டு மாதிரி போயிட்டாங்கடா ராமேஸ்வரம் கடலுக்கு. டேய் ஏன்னா சிவகங்கையிலேருந்து ராமேஸ்வரம் போயிட்டேன்னு சொல்லியிருக்கிறேன். ஐயா சிவகங்கையில இருந்து ராமேஸ்வரம் போறதுக்கு இது என்னடா 1.5 கிலோமீட்டரா இருந்துச்சு. இது எப்படி போனாலும் 150 கிலோமீட்டர் இருக்குமாடா. சம்பளம் வேணுமா வேணாமா? நீ சொல்வதெல்லாம் உண்மை, சத்தியமா சொல்றேன். சம்பளத்தை குறைச்சிடாத, நீ சொல்றதுக்கு போடுறேன். திருப்பி வண்டியை திருப்பும் போது ஒரு மாடு கடலுக்குள்ள இறங்கி. ஒரு மாடா இறங்குச்சா 2 மாடு சேர்த்து இறங்குச்சா? ஒரு மாடு நேக்காவை தள்ளி இறங்கும் போது 2 மாடு இறங்குது. 25,000 வண்டி இறங்குது. கடல்ல நீஞ்சி மாடு போயிருச்சுடா இலங்கை. டேய் பார்வதி சூஸ் கடைக்கு. டேய் என்னடா கடலுக்குள்ள இறங்கி இலங்கை போயிருச்சுங்கிறேன். ஊரணில நீய விட்டாலே வகுரூதி செத்து போய் இலங்கையில போயிருச்சுன்னு சொல்றானே, அது பார்வதி தீர்த்தானு. நீ சொல்வது உண்மை, சொல்வது உண்மை. சம்பளத்தை குறைச்சிடாத. திருப்பி மாடுகளை திருப்பி வருதுடா. பாத்தினூர் தாண்டம் போது அங்கிட்டு இடது பக்கம் செம்மண்ணு பாதை இறங்கும் போது ஒரு வண்டி இறங்கும் போது 25,000 வண்டி இறங்கி ரூட்டு தெரியாம போயிட்டாங்கடா குவைத்துக்கு போயிட்டானா? இந்த காசை வாங்கி நான் பொழப்பு பொழைக்கிறதுக்கு 4 பேரை கூட்டிட்டு போய் குவைத்துக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய அகபாகபா. என்னடாது என்னடா ஜென்ம சொன்னியே? ஐயா சொன்னது ஆமாய்யா, ஆமா போயிருப்பா. திருப்பி வண்டிகளை கூட்டி சிவகங்கை வந்துட்டாங்க. அங்கேருந்து நடந்தே கூட்டிக்கு வந்தாங்களா? சொல்றத மட்டும் கேளு. நீங்களாம் சொல்றதுக்கு போடுங்க சாமி. சம்பளம் வேணுமா வேணாமா? வீட்டுக்கு சும்மா போக போறீங்க சாமி. ஐயா நான் எப்படி போடுறேன், நீங்க உங்க மடு வேற கணக்கு இருக்கு.
சிவகங்கை வந்துட்டாக முனியனை தேடுறாக காட்டுக்குள்ள. சரி. அந்த வருஷம் 10 வருஷமா சாமி கும்பிடாதனால சாமி சிலை தெரியலை. அப்போ எங்கள் கிளவி தலையை விரித்து போட்டால் ஆடி நம்ம சாமி முனியா ஆண்டி இங்கே இருக்கேன். கல்லை அலசிட்டு பார்க்குறாங்க. ஆந்திரா 7 கிலோமீட்டர் மைலு கல். சிவகங்கையிலேருந்து ஆந்திரா 7 கிலோமீட்டர். எப்படி சொல்கிறேன்? ஆந்திரா 7 கிலோமீட்டர்னா அது 1.5 கிலோமீட்டர் கூட இருந்திருக்கும். பார்க்காம சொல்லியிருப்பா. வாய் பூசாம பொய் சொல்றான் பாரு. எவ்வளவு பொய் சொல்றான். திருப்பி கல்லை புடுங்கி ஊன்றாங்க. ராமநாடு 1/2 கிலோமீட்டர் போட்டிருக்கு. ஐயோ தாங்க முடியலையாடா. ஐயா தாங்க முடியலன்னா இறக்கி வைங்க. 1/2 கிலோமீட்டர்னா அந்த கல்லை தப்பா எழுதிட்டாங்க. 1 கிலோமீட்டர் 1/2 கிலோமீட்டர்ல 5 பரலாங்க கூட இருக்காதியா. திருப்பி எங்க கிழவனுக்கு சாமி இறங்கி சாமி இங்கே தான்டா இருக்குன்னு கல்லை கட்டி முடிச்சு கிழவன் கதறி அழுக்கிறேன். அந்த கல்லை அலசிட்டு பார்க்குறாங்க. அது ஆலப்புழா கல். அந்த காலத்துல ஏதுரா நோத்தா விட்டு ஆலப்புழாக்கு சொல்றத நம்புறியா? உன்னை மறைச்சு கட்டவா? நம்பிட்டேன். ஆலப்புழாக்கு இருந்துச்சு. உண்மை. அது ஏன் அந்த கல்லுக்கு ஆலாப்புழாக்குன்னா ஆளாளுக்கு புலந்துக்கிட்டு பார்த்தேன். ஆலாப்புழாக்கு நீ சொல்வதெல்லாம் உண்மை. சரின்னு சாமியை காணாமுன்னு 12 நாளா தேடுறாங்க. கஞ்சி குடிச்சாங்களா குடிக்கலையா? குடிச்சாங்க. கடைசியில் அன்னை முனி ரூபத்தில் நிற்கிறேன். 7 அடியில் நிற்கிற முனியாவுக்கு ஏனியை போட்டு மாலை ஓடும் போதான் தெரியுது. அது போஸ்ட் மரம். இன்னும் என்னென்ன சொல்ல போறான்னு பார்த்துக்கோங்க. இன்னும் என்னென்ன சொல்ல காத்திருக்கான்னு தெரியல. ஐயா போஸ்ட் மரத்துக்கும் முனியனுக்கும் தெரியாம தெரிஞ்சிருக்காங்க. இருந்திருக்கும் மாலை ஓட்டு அம்புட்டுக்கு முட்டா பயலுங்க. ஒரு வழியா சாமிய பார்த்து ஒரே ஆடுது. ஆடி இருக்கும் எனக்கும் கூட ஆடி இருக்கும். எல்லா வண்டியிலையும் சரிவாக்கம் போகுது. பொங்கப்பானையை மறந்துட்டு வந்துட்டாங்கடா. பாரு இன்னும் என்ன சொல்ல போறாங்க பாருங்க. 25,000 வண்டியே 25,000 வண்டி ஊட்டி 50,000 மாடியும் சேர்த்து பூட்டி. ஐயா 1,37,000 ஆளுக. 1,37,000 ஆளுக கோயிலுக்கு போறவங்க பொங்க வைக்க நினைச்சு போனவங்க பொங்க. இத்துடன் நாடகம் நிறைவடைந்தது. வஸ்தாபட்டியில் இளைஞர் வச்ச நாடகத்தை ஒரு வாரத்தில் நிறுத்திவிட்டேன். கொஞ்சம் இருங்க சாமி படபடன்னு இருக்கு. உன்ன மாதிரி தானே அவன் இருப்பான். நீங்க நீ யாரோ லூசு மக்களை லூசு ஆக்கிறதுனா அப்போ அவன் அதோட லூசை தாக்குவேன். ஒரு வழியா பாங்க வாங்க பானை வாங்க போறா அங்கே யோசிக்கிறான். எந்த படிக்கல்லு பட்டிக்கு படிக்கல் பட்டியா? ஆமா. படிக்கல் பட்டி எங்கயா இருக்கு? எந்த மாவட்டம்? சிவகங்கை மாவட்டம், ராமநாடு வட்டம், உசிலம்பட்டி தாலுகா, 3 மாவட்டம். திண்டுக்கல் ஊராட்சி, 4 மாவட்டம். மணப்பாறை பஞ்சாயத்து, 4 மாவட்டம். அது வஸ்தாபட்டி உள்ளூர் பக்கத்துலடா. நீ சொன்னது 5 மாவட்டம் சொல்லிருக்கியா, ஒரு ஊரை சொல்லல. காசு வேணுமா? தெருவில் தெரிய போறியா? சாமி வேணுமியா? நாளைக்கு சீட்டு காசு கேட்டோன்னா நான் சொன்னோம். அதுக்கு மன்னிச்சுக்க. காலையில அப்பா வேற வாங்கிட்டு போகணுமியா? அப்பா இங்க கூட 2 அப்பா இருக்கு. ஒரு வழியா பானை வாங்கிட்டு வந்துட்டாங்க. சரி. வந்து உலைய கூட்டி கிளவி தூக்கி வைக்கிறா. அது பானை கிடையாது, மாத்தி வாங்கிட்டாங்க. அது அண்டா. ஏன்னா போனவங்க கண்ணுல ஊரா என்னடா இருந்துச்சு. எதுக்கு இது எனக்கு வம்பு? தூக்கிட்டு வந்துருப்பாங்க அண்டாவை. அண்டாவை மாத்துறதுக்கு போறாங்க. அண்டக்கிர் நல்லூர். அது என்ன இருக்கு? தூத்துக்குடிக்கு அங்கிட்டு மேற்க கிழக்க 2 கிலோமீட்டர் தூரத்துல இருக்குடா பேப்பயமேனே. ஆமாப்பா எனக்கும் தெரியும். நானும் போயிருந்தேன். அண்டா வாங்க போகல, குண்டா சட்டி வாங்க போயிருந்தேன் அந்த ஊருக்கு. ஒரு வழியா பானையை வாங்கிட்டு வராங்க. கரண்டிய மறந்துட்டாங்க. கரண்டி இல்லைன்னா அவனுக்குள்ள பணம் கம்ப பண மட்டையை வெட்டிக்கிட்டு கிண்ட கூடாதா? எங்க சாமி அவ்வளவு லேசாடா. யோசிக்கிறேன் அடுத்து என்ன சொல்லுவோம்னு. ஆமா, நீ அங்கே புலம் தள்ளிடுவேன். அடுத்து என்ன யோசிப்புன்னு சொல்றேன். நல்ல நெல்லை வைக்கிற அண்டா மாதிரி. டேய் ஒன்று மட்டும் நீங்க மட்டும் ரொம்ப தான் இருக்கிறீங்க. நீங்க உங்க பேர் என்ன? உங்க பேர் என்னன்னு கேட்டேன். நீங்க சொல்லுங்க முத. ஏன் நீங்க சொல்லுங்க. அப்பா இருக்காருல்ல. அடாட்டியா மறுக்க ஆரம்பிச்சுட்டான்டா. முந்தக்க வந்துட்டான்டா அவன். ஐயோ சாமி நீங்க ஒரு வழங்காத சாமி. என்னையா அவன் பேரை கேட்டவன். அதுல இருந்து மாறி வந்துட்டேன். திருப்பி அவன் பேரை கேட்டுக்கிட்டு இருந்தேன்டா. அவன் திருப்பி ராமா இது
ராமேஸ்வரம் போனோம்ட்டான்னு மாட்டு வண்டி ஐயா மாட்டு வண்டி பூட்ட வேணாம் பூட்டு வண்டி பூட்ட வேணாம்யா. என்னுடைய பெயரோ நாரர் மகரிஷி. அப்படி சொல்லுங்க சார். எங்க அப்பா பேரு நம்பிராஜே. என்னுடைய தந்தையாகப்பட்டவன் பிரம்மதேவன். எங்க அப்பா நம்பிராஜே, எங்க ஆத்தா நங்கை மகன். என்னுடைய தாயாகப்பட்டல் கலைவாணி கல்விக்கு அதிபதி. தாங்கள் பேசக்கூடிய நாவிலிருந்து கல்வியை அள்ளி தந்து கொண்டிருக்கிற வெள்ள கலை முடித்து வெள்ள வடிவுண்டு வெள்ள அரியாசனத்தில் பெற்றுக்கூடிய தாயாகப்பட்டவள். உங்களை பார்க்கும் போதே நினைச்சேன். என்ன நினைச்சீங்க? நீங்க பெரிய களவாணி மேனா. கலைவாணி கலைவாணி சரஸ்வதி கல்விக்கு அதிபதி. தாங்கள் பேசக்கூடிய நாவிலிருந்து கல்வியை அள்ளி தந்து கொண்டிருக்கிறார். என் தங்கை வள்ளி இங்க வந்திருக்கலாம். என்ன பண்றீங்க நீங்க இந்த இடத்துல? புடுங்குறோம். புடுங்க அது அந்த வேலை தான். நல்லா களை உணுங்குறோம். களை எடுப்பதுன்னு சொல்லுங்க. ஏன் களை புடுங்க சொல்றீங்க? ஆளுகளை பூரா பாருங்க, பூரா களை எடுப்பது. தேன்றாட்டு கொலை ஓட்டின மாதிரி. பெண்களுடைய பெயர்கள் ஒன்னு வள்ளி, அடுத்த பெண்மகள் என் தங்கச்சி. வள்ளிங்கிறது உன் தங்கச்சி. என் தங்கச்சி இன்னொன்னு ஏன் ஆளு முரட்டாளுங்க. நீங்க ஓட்ட குட்டி மாதிரியே வருவா. நான் போட்ட குட்டியா? அழைத்து வாருங்கள். அழைத்து வாருங்கள் என்று சொன்னார். சிவகங்கை மாவட்டத்திலே இப்படி ஒரு சாமியாருடைய தூய தமிழை இன்றுதான் கேட்கிறேன். இவருக்கு வெள்ளி செவ்வா கடா வெட்டுவேன். தம்பி, அழைத்து வாருங்கள் என்றால் அந்த வார்த்தையில் எவ்வளவு அர்த்தம் இருக்கின்றது. என்ன அர்த்தம் கண்டுபிடித்தாய்? அழைத்து வாருங்கள் என்றால் அந்த பொம்பளையை கூட்டியாந்து விடுங்கன்றாரு. நாளைக்கு சிவகங்கை மாவட்டம் எங்கனங்கண்ணா அடுப்பு எரியுதோ? அடுப்பு வீட்டுக்கு எரியத்தான் செய்யும். ஐயோ எனக்கு ஐயோ, நாளைக்கு மானாமரம் ஆத்துக்குள்ள மண்ணெல்லாம் ஐயோ. ஏன் இவ்வளவு எனக்குன்னு ஒரு பேர் இருக்குடா, என்னடா கூட்டி விடுனா? பேர் இருக்கிறதுனால இனிமேல் நம்மளுக்கு சம்பாத்தியம் கிடைக்க போகுது. என்ன பேர்? எம்கேஆர் கப்ளிங் ஆபீஸ். சிவகங்கை, மானாமதுரை, ராம்நாடு எவனவனாலும் ஆபீஸ் திறந்துருவான். நீ என்ன வேலை போற? நான் தான் மேனேஜ்மெண்ட். நீ தான் ரூமை சுத்தம் பண்றவரு. அவர் டோக்கன் கொடுக்குறவரு. அவர் எல்லா வேலையும் பார்ப்பாரு. எனக்கு சார் ஐயா நீங்க இல்லாம நீலகண்டே பிடிச்சு விடுறவரு. பிடிச்சு விடுறவரா? கண்ணே வெள்ளையம்மா கூட பிறந்துட்ட எப்பிறவே கூட்டுக்கிளி போல வந்தமடா. ஒரு நாளும் பிரியாத எந்த நன்னா ஆண்டியனே வீரமல்லு இன்று பிரிந்தோமடா ரெண்டு பேரும். எந்த எண்ணெய்ங்கன்னு வாய் வச்சாளுங்க. இலை திருந்த மாட்டேன். பட்டுக்கண்ணும் தொட்டுக்கொள்ளு இன்பங்கொள்ளு ஒட்டிக்கொண்டு கட்டிக்கொள்ள உள்ளம் கொள்ளும் தென்றல் வந்து மெல்ல மெல்ல தாளக்குண்டு ஆடுதம்மா. பட்டுக்கண்ணம் ஒட்டிக்கொள்ள கட்டிக்கொள்ளும் கட்டிக்கொண்டு ஒட்டிக்கொள்ள உள்ளம் கொள்ளும்
சாம்பிடு. யார் அவர்? சாமி. வரட்டும், சுவாமியை தரிசிப்போம். வாங்க சாமி. பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார். பிள்ளையாரப்பா பெரியப்பா. தம்பி உள்ள வரீங்களா? பிள்ளையார் ஊ சொல்றியா சாமி? ஊ சொல்றியா? ஊ சொல்றியா? உனக்கு ஊ சொல்றியா? சொல்றியா ஐயா சாமி, நாரத சாமி, என்கிட்ட சாமி நார்வர் சாமி ஐயா சாமி, நாரத சாமி, என்கிட்ட வாணி வந்துட்டு போ 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 போடி. அதா எனக்கு மட்டும் கொசுல தர்றியா? மீன் உடிச்சிட்டு தர்றேன். ஐயோ இது பெண்மகளை யாருன்னு கேட்டேன். சாமி ரொம்ப சங்கடப்படுறாங்க. ஆடி பாடி வரப்பெற்றதில் கபக்கில் தெரியும் வாழ்க வெள்ளாண்டு. பெண்ணு ரொம்ப சங்கடப்படுது. என்னம்மா? ஒரு சட்டை தச்சு போட்டு வரவனே தானே பார்க்க அசிங்கமா. ஆடி பாடி வரப்பெற்றதில் அகமகள் தேன் வாழ்க வெள்ளாண்டு. பல்லாயிரத்து 100 ஆண்டு. பாடி பாத்தீங்க? நான் ஒண்ணுமே பண்ணல இன்னைக்கு. நாராயண சாமி ஐட்டம் நாராயணா. சிவா சிவா. சாமி உசுல எடுத்து போறீங்களா? பெண்மகளின் 4 வார்த்தைகளில் வார்த்த வேண்டும். 4 வார்த்தை 4 வார்த்தை எல்லாம் காணாது. இங்க என்னைய பார்த்து பண்ணுங்க. ஏய் ஏய்